ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு லைட்டு கொஞ்சம் ஒயர்லாம் கொண்டு போகிறேன். வீட்டுக்கு வெளியே லைட் இல்லை, அங்கே ஒத்தைக்கு தான் ஸ்டே. இப்போ கரெக்டாக மணி 5:30 ஆகுது. நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஏன்னா மழை பார்த்தீங்களா. உங்கள் இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம நட்டு வச்ச வாழை மரம் எல்லாம் என்ன இருக்குது, முருங்கை மரம், கமுகு மரம், நம்ம ரூமு, நம்ம ஃப்ரிட்ஜு பாக்ஸு எல்லாம் இங்கே தான் இருக்குது. மணி 6 ஆக போகுது. அது நல்ல வெளிச்சமாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? மழையினால் இது நம்ம கொண்டு போட்டிருக்க பைப்பு விவசாயம் பண்ணதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொசு வலை வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்குள்ளே தான் நம்ம தூங்கணும். லைட்டு போட்டுட்ருக்கு. அப்புறம் அடுப்பில் சோறு வந்துட்டுருக்கு. குறைச்சி வச்சுருந்தேன், கொதிக்கலை. நைட்டு சாப்பாடு வேணும் பார்த்தீங்களா, அதனால தான் இனி லைட்டை போட்டுரும். வெளியே லைட் இல்லை, உள்ள லைட்டு கிடக்கு, வெளியே இல்லை. ஏன்னா நைட்டு இதில் எங்கேயாவது ஒரு மரத்தில் லைட்டு கட்டிட வேண்டியதான். இதில் ஒன்று, அந்த சைடு கொஞ்சம் கருங்கல் கட்ட வேண்டியது இருக்குது. இப்போ நைட்டுனா சூடு அடிக்காது, அப்போ அதில் ஒரு லைட்டு போடணும். அப்போ நம்ம வேலை செய்யலாம். ஓகே, பார்ப்போம். மணி பார்த்தா கரெக்டாக 6:30. நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. என்ன விஷயம், நான் பயரை கஞ்சி வச்சிடலான்னு பார்க்கேன். இனி கஞ்சி போடணும். இனி அங்கே ஒரு கொசு ஊற்றி கொளுத்தி வச்சுருக்கு, இங்கே ஒரு கொசு ஊற்றி கொளுத்தி வச்சுருக்கு. கொசு வர ஆரம்பிச்சாச்சு, 6:30 ஆச்சு பற்றிலாம். இனி கொஞ்சம் வெளுத்துள்ளி உடச்சி தூக்கி உள்ளே போட்ட வேண்டியதான். சாப்பாடு வந்தாச்சுன்னு நினைக்கேன். திறந்து பார்ப்போம். ஓகே, சாப்பாடு வந்தாச்சு. இனி வடிச்சிட மக்கா. இப்போ லைட்டும் ஹோல்டரும் மாட்டி வச்சுருக்கோம். யூபிஎஸ் ஆன் பண்ணி செக் பண்ணணும். என்ன விஷயம்னு பார்த்தா அப்புறம் லாஸ்ட்டு மாட்டிட்டு ஒர்க் ஆகாமல் இருந்தால் கஷ்டமாயிடும். அதனால செக் பண்ணுவோம். ஆன் பண்ணிடுவோம் யூபிஎஸ்ஸை. ஏற்கனவே இதில் வந்து ஒரு இது கொடுத்து வச்சுருக்கோம், ஆம்பு. தெரியுதா? இங்கே ஒரு பாக்ஸு, மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது. இப்போ அதிலே ஒரு லைட்டு கூட கொடுத்து பார்ப்போம். நைட்டு நம்ம பாட்டு பார்த்துட்டு தான், பாட்டு போட்டுட்டு தான். ஓகே, பர்ஃபெக்ட். லைட்டு பத்துது மக்கா. அப்போ நைட்டு இந்த லைட்டை வெளியே போட்டுடலாம், வீட்டுக்கு வெளியே. மேலே ஒரு லைட்டு கிடக்கு, அதை ஆஃப் பண்ணி விட்ருக்கேன். என்ன 2 லைட்டு கொடுக்கணும் அதில். சரி, பார்ப்போம். நைட்டு அப்போ பாட்டம் போட்டுட்டு லைட்டம் போட்டுட்டு வேலையை செய்யலாம். வெளியே செஞ்சுட்டு இங்கே சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம். இங்கே காலையில் போனால் போதும். மக்கா 2 லைட்டு போட்டாச்சு. இது வெட்டி பற்றியது கேமராவில் வெட்டி பற்றி தான் இல்லாமல் தெளிவாக பற்றிட்டுருக்கு. கமுகு மண்டையில் ஒரு லைட்டு போட்டிருக்கு. அடுத்தது வீட்டு நடைக்கு முன்ன ஒரு லைட்டு தெரியுதா? சரி மக்கா, நம்ம யூபிஎஸ்லேயும் போட்டுட்ருக்கோம். இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடும். ராத்திரி பார்ப்போம். ஓகே மக்கா, டைம் கரெக்டாக 6:45 ஆகுது. இப்போ தான் குளித்தேன், லெக்ஸ் சோப்பு போட்டு. இப்போ லொக்கேஷன் பாருங்கள், வெளிச்சமாக தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? நீ போக போக இருட்டும். என்ன இருட்டல்ல, திடீர்னு பயங்கர சவுண்டு. கிளிகள் எல்லாம் வீட்டில் போய் அடையக்கூடிய டைமு. பயங்கர சவுண்டாக இருந்து மணி 7 ஆக போகுது. தெரியுதா மக்கா? டைம் 7 ஆச்சு. கொஞ்சம் இருட்டி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா லைட்டு போடலை. இந்த கமுகில் ஒரு லைட் வச்சுருக்கோம், அதில் ஒரு லைட் வச்சுருக்கோம். கொஞ்சம் கூட இருட்டுட்டுன்னு பார்க்கேன். ஓகே மக்கா, அப்போ கொஞ்சம் கூட இருட்டுன அப்புறம் பார்ப்பேன். சரியா மக்கா? மணி 7 மணி தாண்டியாச்சு. அங்கங்கே மின்மினி பூச்சி மாரி லைட்டு தெரியுது பாருங்க. பார்த்தீங்களா? இருட்ட தொடங்கியாச்சு. நம்ம ரூமில் லைட்டு போட்டிருக்கு, வெளியே ஒன்றும் லைட்டு போடலை. வாங்க மக்கா, வெளியே நம்ம லைட்டு போடுவோம். லைட்டு போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மக்கா. இப்போ வெளியே லைட்டு போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுதா? நம்ம இன்வெர்ட்டரில் லைட்டு போட்டிருக்கோம். இது நம்ம ஃப்ரெண்டு வியூ. நைட்டு தெரியுதா உங்களுக்கு?
ஒரு போஸ்ட் மாரி நாட்டி அதில் லைட்டு போட்டு விட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கமுகு மேலே தெரியுதா உங்களுக்கு? இந்த சைடெல்லாம் வியூ பக்காவாக இருக்குது. நம்ம நைட்டு வேலை செய்யணுன்னா கூட இதில் வேலை செய்யலாம். ஏன்னா ரொம்ப ஹைட்டில் போட்டிருக்கோம். கமுகில் லாங்லேருந்து பார்த்தா பக்காவாக தெரியும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? வீட்டுக்கு ஃப்ரண்டில் ஒரு லைட்டு போட்டிருக்கேன், இந்த சைடு ஒரு லைட்டு போட்டிருக்கேன். இந்த சைடு இந்த ஏரியாலே கரண்டே கிடையாது. நம்ம ஒரு செகண்ட் ஹேண்டு சோலார் பேனல் பேட்டரிலாம் வச்சு தான் இப்போ லைட்லாம் போட்டிருக்கோம். கம்ப்யூட்டருக்குள்ளே யூபிஎஸ் வச்சாக்கும் இந்த லைட்லாம் ஓடுது. ஏன்னா கம்ப்யூட்டரோட யூபிஎஸ் 600 வாட்ஸு, அது போதுமானது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடம் இருட்டியாச்சு, எல்லா இடம் லைட்டு தெரியுது பாருங்கள். அந்த அங்கேருந்து பார்த்தா நம்ம இந்த லைட்லாம் தெரியும். இந்த சைடு போட்டிருக்க நம்ம லைட் எல்லாமே அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு நமக்கு தெரியும் கிளியராகிட்டு. வீட்டுக்குள்ளே கஞ்சி வந்துட்டு இருந்து போய் பார்ப்போம் என்ன கண்டிஷன் ஆச்சுன்னு. நல்ல வெளிச்சமாக இருக்குல்லாமக்கா, தெரியுதா? ஒரு ஏரியாவில் உள்ள ஸ்ட்ரீட் லைட்டு மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ பவராக இருக்குது. ரூமு ஃப்ரெண்டு, இது ரூமு உள்ள நைட்டு கொசு வலைக்குள்ளே தான் நம்ம கிடப்போம். ஏன்னா ஒன்றும் இல்லை, எல்லா இடமும் கேப் இல்லை. இருந்தாலும் ஏதாவது வந்து நான் ஆபத்துக்கு நம்ம கொசு வலைக்குள்ளே தான் கிடப்போம். கஞ்சி வந்துட்டுருக்கு, கஞ்சி ரெடியாக ஆக்கிற வேண்டியதான். பயர்லாம் வந்துட்டு மக்கா, இன்னைக்கு கஞ்சி தான் சாப்பாடு. மக்கா பார்த்தீங்கன்னா டைம் 7:30 ஆகுது. கஞ்சி ரெடி. சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. தெரியுத மின்மினி பூச்சி மாரி இருக்கிறது எல்லாமே வீடியோ தான். நம்ம இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு வெட்ட போகிறோம். சைடிஷ் உருளைக்கிழங்கு தான். ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தூக்கி போட்டிருக்கு. இல்லை தான் பாத்திரம் கழுவுறது. ஃபுல்லாக இருட்டு தான் மக்கா, ஃபுல் காடு தான். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு நாளாவது வாழ்ந்து பார்த்துருக்குதுங்களா? எனக்கு பயம் இல்லை மக்கா, அதனால் நான் தைரியமாக பாருங்க. சுற்றி தெரியுதா அவங்களுக்கு? ஒரு வீடு கிடையாது, எல்லா இடமும் காடு தான். நம்ம தான் லைட்டு போட்டுருக்கோம் இந்த சைடு. அந்த சைடு எல்லாம் நிறைய லைட் இருக்குது, மக்கள்லாம் இருக்காங்க. அண்ட் இந்த சைடு யாருமே இல்லை. இந்த சைடு ஃபுல் ஃபாரஸ்ட். நம்ம ஏரியா தாண்டினா ஃபாரஸ்ட்டு தான். சரியா? நம்ம உருளைக்கிழங்கு வெட்டுவோம். சிங்கமப்பள்ளி வந்து கடிச்சிட்டு போவோமோ என்னதோ, போனால் போட்டு இல்லையா, அதுக்கும் பசி தானே. நமக்கு உருளைக்கிழங்கு இருக்குது, நம்ம இதை வெட்டி எடுத்து பசி ஆற்றிக்கலாம். இங்கே பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை வீடு. சரி பார்ப்போமாக்கா, நைட்டு தூங்கம் போகும்போது பார்ப்போம். சரியா? டைம் 7:30 தான் ஆச்சு மக்கா. அப்போ நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வெட்டியாச்சு. இனி போய் பொரிச்சிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட வேண்டியதுதான். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. வானத்து தெரியுதா மக்கா? டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம இது நைட்டு மேலே, அது கீழே அங்கே மலை. எப்படி இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நைட்டு ஒன்றுமே தெரியல, குத்திருட்டு, ஃபுல் காடு தான் அந்த சைடில். நம்ம தான் முதல் முறையாக இந்த சைடு லைட்டே போட்டிருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? அந்த சைடு நிறைய லைட் இருக்குது. இந்த சைடில் மக்கள் இருக்கக்கூடிய இடம். இங்கே முதல் மக்கள் நான் தான் மக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே உருளைக்கிழங்கு வெட்டி கழுவிட்டு உள்ளே கொண்டு போட்டிருந்தோம். போய் பார்ப்போம், பொரிஞ்சா என்னதுன்னு போய் பார்ப்போம். ஏதாச்சும் பொரிஞ்சாச்சு, சாப்பிட வேண்டியதான் தோணுது. கஞ்சி ரெடியாகி அங்கே ஒதுக்கி வச்சுருக்கேன். அப்போ மக்கா நம்ம வேலைகள் முடிஞ்சு இன்னும் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் பேலன்ஸு. வெளியே லேசாக மழை தூத்திட்டு இருக்கு. அப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தூக்கி போட்டு அதெல்லாம் உட்காந்து சாப்பிட போகிறோம். கீழே எல்லாம் அழுக்கு, நீட்டாக இல்லை, தர எல்லாம் வேலை ஒர்க் முடியல. இந்த சைட்லாம் பூச வேண்டியிருக்கு. சரியா? நான் ஒத்தைக்கு தான் மக்கா, அதனால காலத்தையும் சேர்த்து வச்சிருக்கு.
நாளைக்கு வளைய இங்கே தான் ஒர்க் நமக்கு. சரி கட்டிடலாம். ஓகே மக்கா, 7:45 சாப்பாடு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட வேண்டியதான். வாட்டர் என்ன இருக்குது, மொபைல் ஆஃப் பண்ணாதான் பாட்டு ஓடும். மக்கா சாப்பிட்டாச்சு, ஃப்ளைட்டை கழுவ வெளியே போவோம். மணி 8 ஆச்சு, அரை மணிக்கூர் சாப்பிட்ருக்கு. சூப்பராக இருக்குது கேட்டிங்களா லொக்கேஷன். அப்படி ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காற்றெல்லாம் அடிக்குது. சவுண்டு கேட்குதா, கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு. இந்த பூச்சி சவுண்டு போடு, சீக்கிரம் கழுவிட்டு ஓடிடும். நைட்டு வெளியே நிற்கக்கூடாது, ஏன்னா காட்டு மிருகங்கள் இந்த சைடெல்லாம் நடமாடும். நிறைய கால் தடையெல்லாம் பார்த்துருக்கேன் பகல்லே. அதோட ஒன்றும் தெரியாது, நம்மளை புதுசாக பார்க்கும்போது வந்து குவாரி மாற்றிட்டு போயிட்டே இருக்கும், அதனால் வீட்டுக்குள்ளே போயிடும். ஓகே காய்ஸ், அப்போ இனி தூக்கம். டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் 2 மூவி, உள்ளே இருந்து மூவி பார்த்துட்டு தூங்கிட வேண்டியதான். ஓகே, டாட்டா பாய் பாய். அப்போ எனக்கு கொசு வலைக்கிட்ட இருந்து அந்த லொக்கேஷன் பார்க்கலாம், அந்த சைடு உங்களுக்கு தெரியல. அப்போ மக்கா சாப்பிட்டாச்சு, லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிட வேண்டியதான். கொஞ்ச நேரம் பாட்டு ஓடும், மூவி பார்ப்பேன். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்னோட பெட்டு. ஓகே, பெட்டெல்லாம் கிளியராக தான் இருக்கு. இது பெட்ஷீட்டு, ஒரு பில்லோ. ஓகே மக்கா, உள்ள வந்தாச்சு, பூட்டிடும். இப்போ ஒரு கொசு கூட நம்மளை நெருங்க முடியாது. பாட்டு ஓடம், வெளியில் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இது திறந்தா வெளியே உள்ள லொக்கேஷன் பார்க்கலாம். மார்னிங் தான் பார்க்க முடியும். ஓகே மக்கா, பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி கரெக்டாக 9:47 ஆச்சு. பயங்கர குளிராக இருக்குது. மழை பார்த்தீங்களா, ரொம்ப கூலிங்காக இருக்குது. மூக்கெல்லாம் அடைச்சிட்டு மக்கா ஒரு மணிக்குலாம் மழை பண்ணிட்டு இருக்கு. நல்ல மழை, செம கூலிங்காக இருக்குது. கிளைமேட்டே வேற லெவலில் இருக்குது. நான் ஒத்தையும் தான் கிடக்கேன், பக்காவாக இருக்குது கிளைமேட்டு. இந்த மாதிரி ஒரு நாளாக தூங்கி பார்க்கணும். ராத்திரி ஒரு மணிக்கு போல நல்ல ஒரு மிருக சவுண்டு. மிருகம்னா காட்டு மிருகம், என்னன்னு தெரியல, வைல்டு அனிமலாக என்ன சவுண்டுன்னு தெரியல, பயங்கரமா இருக்கு. ஜன்னல் வழியா பார்க்கலான்னு பார்த்தா வேண்டாம், இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, வெளியே ஒன்றும் போக முடியாது. சாப்பாடு நேற்று நைட் வச்சு எல்லாம் இருக்கு. அப்புறம் ஒன்றும் இல்லை, வேற லெவலில் இருக்கு கிளைமேட்டு. அப்போ என்ன கூலிங்கு, நைட்டு மூக்கெல்லாம் அடைச்சிட்டு. மக்கா விடிய காலம் 3 மணி ஆச்சு, மழை பெய்யுது, பயங்கர கூலிங்காக இருக்கு. மக்கா களி மணி கரெக்டாக 5:30 ஆகுது. நல்லா மழை அடிச்சு தூள் கிளப்புது. மார்னிங் ஆயாச்சு. நல்ல மழை எல்லாம் பெஞ்சு முடிஞ்சு நிற்குது. இதுதான் உங்களுக்கு சும்மா ஜம்முன்னு இருக்கு. காலையில் மழை வீச தூத்திட்டே தான் இருக்கு. மக்கா குட் மார்னிங் மக்கா, எப்படி விழுந்தாச்சு. நைட்டு ஃபுல்லாக பயங்கர மழை, பனி மூட்டம், பயங்கர கூலிங்கு தான் காலையில் உள்ள கிளைமேட்டு. இப்போ மழையெல்லாம் திறந்துட்டு, ஆனால் காற்று நல்லா இருக்குது பார்த்தீங்களா.